எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 7 பைனாமியல் தியரம். இந்த சாப்டரோட எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தம் 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம், expand x square plus 3 by x the whole power 4 where x is not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனாமியல் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ we know that a plus b the whole power n வந்து summation of where k equal to 0 to n nck a power n minus k b power k. x square plus 3 by x the whole power 4 equal to, so first n வந்து 4ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா, so 4c k 0ல இருந்து ஆரம்பிக்கும். so 0 a உடைய இடத்துல இருக்கிறது x square the whole power n minus k, 4 minus 0 is 4, b power k வந்து 0 plus, இப்போ next திருப்பி nck போடணும். இப்போ n வந்து அதே 4 தான், n எப்பவுமே 4 தான். c k வந்து 1 ஆகும். ஸோ k வந்து 0 1 அடுத்து 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். a வேல்யூ 4 minus 1 3, b உடைய பவர் 1 plus again nck a வேல்யூ போட்டாச்சு, n minus k 4 minus 2 2, b power k nc3 a power n minus k வந்து 1, b power k nc k. ஸோ இது வந்து 4c4 ஆயிடுச்சு. ஸோ கேவும் என்னும் எப்போ மேட்ச் ஆகுதோ அதோட அந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். a உடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பவர் வந்து n minus k 4 minus 4 0, b உடைய வேல்யூ பவர் k, k வந்து 4. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். 4c0 இதுக்கு நம்ம தெரியும் இல்லையா, 4 ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியல் இன்டூ 4 minus 0 ஃபேக்டோரியல், x பவர், பவருக்கு பவர் இருக்கு 2 4s are 8, anything power 0 is 1 plus again 4 ஃபேக்டோரியல் by 1 ஃபேக்டோரியல். ஸோ மேலே இருக்கக்கூடிய n ஃபேக்டோரியல் பை கீழே இருக்கக்கூடிய k ஃபேக்டோரியல் இன்டூ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 4 minus 1 ஃபேக்டோரியல். அடுத்தது எக்ஸ் டேர்ம் 2 power 3 6, இது 3 by x plus again 4 factorial by 2 factorial into 4 minus 2 factorial, x power 4 ஏன்னா 2 into 2 4 ஆயிடும், into 3 3s are 9 by x square plus 4 factorial by 3 factorial into 4 minus 3 factorial, இங்க into x square into 3 power 3 by x cube plus last term 4c4. So 4 factorial divided by 4 factorial into 4 minus 4 factorial, x power 2 power 0 0 into 3 power 4 by x power 4. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 4 into 3 into 2 into 1, அதான் 4 ஃபேக்டோரியல். இங்கே கீழே 0 ஃபேக்டோரியல் இருக்கு. we know that 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1, அது அதே மாதிரி 1 ஃபேக்டோரியலும் 1, ஏன்னா 1 ஃபேக்டோரியல்ங்கிறது லைக் ஜஸ்ட் 1 into 1 தான். இப்போ 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1, 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1.
ஸோ 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1. 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 into 1. ஸோ 1 ஃபேக்டோரியல்ங்கிறது 1 மட்டும்தான். அதனால 0 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1. ஸோ இங்கே 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1. 4 minus 0ங்கிறது 4 ஃபேக்டோரியல். பட் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். நமக்கு மிச்சம் x பவர் 8 மட்டும் இருக்கும். Now plus again இங்கே 4 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ அதை நான் 4 into 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான். 4 minus 1ங்கிறது 3. ஸோ 3 ஃபேக்டோரியல். ஸோ நான் 3 ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிப்பேன். இங்கே x பவர் 6 இருக்கு, x இருக்கு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது x கேன்சல் ஆகிடும். இங்கே x பவர் 6 வந்து x பவர் 5 ஆகிடும். இங்கே 6 x இருக்கு, இங்கே ஒரே ஒரு x தானே இருக்கு. ஸோ 1 டைம் கேன்சல் பண்ணுவோம். இங்கே x பவர் 5. x பவர் 5 into 3, 3x பவர் 5. 3x பவர் 5 plus இங்கே 4 ஃபேக்டோரியல் by 2 ஃபேக்டோரியல் into 4 minus 2ங்கிறது again 2. திருப்பி 2 ஃபேக்டோரியல். ஸோ நான் இப்போ இந்த 4 ஃபேக்டோரியலில் 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் எழுதிட்டு கீழே இருக்கக்கூடியதில் 2 ஃபேக்டோரியல். 4 minus 2, 2. ஸோ 2 ஃபேக்டோரியல். x பவர் 4 இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் x ஸ்கொயர் இருக்கும். x ஸ்கொயர் into 9, 9x ஸ்கொயர். பிளஸ் இங்கே வந்து 4 ஃபேக்டோரியல் இருக்கு. அது 4 into 3 ஃபேக்டோரியல். ஸோ தட் டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல். 4 minus 3, 1. 1 ஃபேக்டோரியல். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கும். இங்கே 2 எக்ஸ் இருக்குது, இங்கே 3 எக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் மிச்சம் ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். 3 பவர் 3 வந்து 27. ஸோ 27 by x. 3 3s are 9, 9 3s are 27. Now last term. 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 4 minus 4 வந்து 0. 0 ஃபேக்டோரியல் 1 தான். எனிதிங் பவர் 0, 1. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3 பவர் 4 by x பவர் 4. Now x பவர் 8 plus 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 4 3s are 12. 12 x பவர் 5 plus 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். அகைன் 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 into 1 which is 2. 2 1s are 2 2s are கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6. 6 9s are 54. 54 x ஸ்கொயர். இங்கேயும் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 1 ஃபேக்டோரியல் 1 தான். 4 into 27. 4 27s are 108. So 108 by x plus 3 power 4. 3 power 4 வந்து 81. 81 by x power 4. So இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் கம்ப்யூட். ஸோ கம்ப்யூட்டுங்கிறப்போ நம்ம வந்து சேம் எக்ஸ்பேண்ட் தான் பண்ண போகிறோம். 98 power 5. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், a plus b the whole power n வந்து சம்மேஷன் ஆஃப் k 0லேருந்து n வரைக்கும் nck a power n minus k b power k. And here இந்த 98 power 5 நம்ம 100 minus 2 the whole power 5 எடுத்துக்கலாம். பட் நமக்கு ஃபார்முலாவில் ப்ளஸ் வச்சு தெரியுங்கிறனால இதை நம்ம 100 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ள -2 பவர் 5 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ தட் வேல்யூ மாறாது. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 100 minus 2 வந்துடும். விச் மீன்ஸ் a வேல்யூ 100, b வேல்யூ -2, n வேல்யூ 5. ஸோ k வேல்யூ வந்து 0லேருந்து 5 வரைக்கும் வரும். இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். therefore 98 power 5 வந்து nck into a value n minus k, 5 minus 0 5, b value -2, k value 0. so இது first term. next second term nck, ஏன்னா இப்போ k வந்து 0லேருந்து 5 வரைக்கும் வரணும்ல, அடுத்தது 5c2. ஸோ அதனால 5c1 into a value b value. ஸோ நான் பவர்லாம் லாஸ்ட் போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு
5c2 a value b value. அடுத்தது 5c3 a value b value. 5c4 a value b value. 5c5. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா k வந்து 5 வரைக்கும் வந்துருச்சு, 0லேருந்து 5 வரைக்கும். இப்போ நான் பவர்ஸ் பண்ண போறேன். 5 minus 1 4, இங்க கீழே இருக்கிறதோட பவர் தான் இங்க bக்கு வரும். 5 minus 2 3, இங்க கீழே இருக்கிறது 2. 5 minus 3 2, கீழே இருக்கிறது 3. 5 minus 4 1, கீழே இருக்கிறது 4. 5 minus 5 0, கீழே இருக்கிறது 5. இப்போ நான் இது ஈஸியா எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 5c0. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். லைக் nckவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா n ஃபேக்டோரியல் பை k ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் k ஃபேக்டோரியல். ஸோ இங்க 5 ஃபேக்டோரியல் பை k ஃபேக்டோரியல்ங்கிறது 0 ஃபேக்டோரியல். 5 மைனஸ் 0 5 ஃபேக்டோரியல் இன்டு 100 பவர் 5, anything பவர் 0 1. ஸோ 1 வந்து மல்டிப்ளிகேஷனால அது போடலனாலும் ஒன்றும் இல்லை. அகெயின் இங்கே 5 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல். 5 minus 1 4, 4 ஃபேக்டோரியல் 100 பவர் 4. மைனஸ் 2 பவர் 1 மைனஸ் 2 பிளஸ் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். 5 minus 2 3 ஃபேக்டோரியல் இன்டு 100 பவர் 3 மைனஸ் 2 பவர் 2 4. ஏன்னா மைனஸ் 2 இன்டு 2, ஏன்னா மைனஸ் 2 இன்டு மைனஸ் 2 பிளஸ் 4. Next plus in the term 5 factorial by 3 factorial. 5 minus 2 5 minus 3 2 factorial into 100 square minus 2 into 2 into 2 8 minus into minus into minus minus. Next plus in the term 5 factorial 4 factorial. 5 minus 4 1 factorial into 100 minus 2 power 4 வந்து plus 16. 2 into 2 into 2 into 2 16 minus into minus into minus into minus வந்து plus ஆயிடும். Next last term 5c5. ஆக்சுவலி நம்ம டேரக்டா கூட எழுதலாம். 5c5 வந்து ஏன்னா நமக்கு மேலையும் கீழையும் சேம் நம்பரா இருக்கு இல்லையா, அந்த எண்ணும் கேயும் சேமா இருக்கும்போது என்னென்ன டேரக்டா எழுதலாம். பட் அது வந்து பை ஹார்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா லைக் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். லைக் nc5 வந்து லைக் 5c5 வந்து 1 தான் வரும். மேலேயும் கீழையும் சேம் நம்பர் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் 1. அதே மாதிரி nc0வும் 1 தான். மேபி நம்ம அதை எங்கனாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லாங் சம்ஸ்லயும் உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ nc0 அண்ட் ncn ரெண்டுமே 1. ஸோ நீங்க ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருந்தா தெரியும். இங்க நம்ம வந்து 4c0 போட்டோம்ல, 4 ஃபேக்டோரியல். ஸோ இது ஃபைனலா என்னாச்சு, கேன்சல் ஆகி எல்லாமே கேன்சல் ஆகி 1 தான் வரும். அதே மாதிரி இதுவும், அதாவது 4c4 மேல கீழே சேம் நம்பர், என்னும் கேவும் சேம் நம்பர், இதுலயுமே எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டைம்ல டைரக்டாவே நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது 1 a பவர் 0, இதுவும் 1 1 into 1 1 தான். ஸோ ஃபைனலா minus 2 பவர் 5. இப்போ 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும். 0 ஃபேக்டோரியலும் 1 தான். 100 பவர் 5 பிளஸ் 5 ஃபேக்டோரியல்ங்கிறது 5 into 4 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான், 4 ஃபேக்டோரியல் into 100 பவர் 4, 100 பவர் 4 which is 100 into 100 into 100 into 100 into minus 2 plus 5 ஃபேக்டோரியல்ங்கிறது 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் by 2 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 into 3 ஃபேக்டோரியல். Next 100 cube into 4 plus 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் by 3 ஃபேக்டோரியல் into 2, 2 into 2ங்கிறது 2 தான். 100 square, 100 into 100 into minus 8 plus 5 into 4 factorial divided by 4 factorial, 1 factorial 1 தான், into 1600 minus 2 power 5 வந்து minus 32. So plus into minus minus, so minus 32.
Now 4 factorial cancel ஆயிடும். So final values மட்டும் எழுதுவோம். 100 power 5, 100 into 100, third time 100, fourth time 100, fifth time 100, 3, 4, 6, 7, 8, 9, 10, 10 zeros வரும். இப்போ 5 2s are 10, 10 into இந்த வேல்யூ, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 வரும். இங்க ஆல்ரெடி 8 zeros இருக்கு, இப்ப 9 zeros, 3, 4, 5, 6, 7, 8, 9, plus into minus, minus. இங்க 3 factorial cancel, 2 1s are, 2 2s are, திருப்பி 5 4s are 20, 20 2s are 40, 40 into 100 cube. So 40 into 100 cube வந்து 100 into 100 into 100. Next we have 3 factorial cancel, 2 1s are, 2 2s are, 5 2s are 10, 10 into 10,000, 10,000 into 10, into minus 8. So 8 ஓட multiply பண்ணும்போது இங்க 8 வந்துரும், plus into minus, minus. 4 factorial cancel ஆயிடும். 1600 into 5, 8000. So plus 8000 minus 32. So நம்ம இது எல்லாமே simple addition subtraction தான். Equal to 1, 3, 6, 9, 10, 10 zeros. Minus 9 zeros. Again minus ஒரு 8 lakh, 8 followed by 5 zeros. Plus 8000 minus 32. இது பண்ணும்போதே நமக்கு 8 9 9 9 2 0 7 968 plus இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி 6 zeros இருக்கு. ஸோ இந்த 40ல இருக்கிற ஒரு 0 வரும், இங்கே 4 வரும். 40 into 10 lakh பண்ணும்போது 4 crore வரும். ஸோ 4 crore எழுதியாச்சு. இப்போ இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். 4 followed by 7 zeros. So the final answer வந்து 903 92 07 968. So இதுதான் இதோடைய final answer. இப்போ third sum discuss பண்ணலாம். Third sum, which is larger? 1.01 power கொடுத்துட்டு 1 followed by 6 zeros கொடுத்திருக்காங்க or 10,000. எது வந்து பெருசுன்னு கேக்குறாங்க. So same நம்ம expand பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும். General formula எழுதிக்கலாம். a plus b the whole power n வந்து summation of n, k வந்து 0ல இருந்து n வரைக்கும் போகணும். nck into a power n minus k into b power k. So 1.01 the whole power 1 followed by 6 zeros which is 10 lakh. இதை நான் வந்து 1 plus 0.01 அப்படின்னு எழுதிக்க போறேன் for easy calculation. So இதை நம்ம expand பண்ணலாம். nck, so இங்க வந்து n வந்து 10 lakh, k வந்து 0 to 10 lakh போகணும், a வந்து 1, b வந்து 0.01. So first nck ல வந்து 3 4 5 6 nck into a power b power, நான் பவர் லாஸ்டா எழுத போறேன். So plus திருப்பி இப்ப செகண்ட் டைம் வரும்ல, c1 into plus just அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன், c2 plus. ஸோ இப்போ நான் வந்து இந்த எண்ணும் கேவும் மேட்ச் ஆகிற அளவுக்கு நான் போடணுமான்னு கேட்டா என்னால் அவ்வளோ போட முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா லைக் இட் கோஸ் ஆன் டில் த லாஸ்ட் டேர்ம் என்சி, திருப்பி இது என்சியும் கேவும் வேல்யூ சேமா இருக்கிற வரைக்கும் இன்டு ஏ இன்டு பி. இப்போ நான் பவர் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n மைனஸ் கே,
this minus this, so 1 power 10 lakh. So 1 power நான் 10 lakh இங்க அப்படி போட்டுக்கிறேன். இது பவர் 0, ஸோ இங்க பவர் 1 பவர் 2, இது வந்து மைனஸ் பண்ணணும். 10 lakh மைனஸ் 1 வந்து 9 9 9 9 9 9, இங்க 9 9 9 9 9 8, ஸோ 1 பவர். இப்போ நான் வந்து NC0 which is 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம போன சமலே பார்த்துட்டோம், பிளஸ் ஏன்னா NC01 1 பவர் எனிதிங் 1, எனிதிங் பவர் 0 1, ஸோ எல்லாமே 1 into 1 into 1 வந்து 1 தான். இப்போ இங்க வந்து n factorial, so by k factorial into this minus 1 factorial 3 4 5 6 factorial into 1 power anything is 1 தான் into 0.01 plus நான் இந்த term கூட எழுத போறதில்ல, அப்படி டாட் 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 கொடுத்துட்டு லாஸ்ட் term NC k அதாவது n-ம் k-ம் சேமா இருக்கு அப்படின்னா 1 நமக்கு தெரியும், ஸோ 1 into 1 1 தான் into 0.01 1 plus this can be written as into இதுக்கு முன்னாடி நம்பர் factorial divided by 1 factorial 1 தான், so இந்த value which is 9,99,999 factorial into 0.01 plus dot 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 plus last term 0.01. So 1 plus இதுவும் cancel ஆயிடும், 10 lakh இருக்கு into 0.01, so இதை நான் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ டெசிமல் நம்பர் 2 இது இருக்கும் இல்லையா, அதுக்கு 2 போயிடும், ஸோ எனக்கு ஃபைனலாக 10,000 கிடைக்கும். That is 10 lakh into 0.01 வந்து 10,000 plus dot 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 plus final term 0.01, so ஏன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 10,001 இதுலே வந்து 1 plus 10,000 10,001 plus நிறைய terms இருக்கு, other positive terms நிறைய plus terms இருக்கு, which is obviously greater than 10,000. ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. Therefore 1.01 the whole power 10 lakh is greater than 10,000. ஸோ இதில் ஜீரோஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடணும், அதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபோர்த் சம். Using binomial theorem, prove that 6 power n minus 5n always leaves a remainder 1 when divided by 25. So binomial theorem யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஜெனரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். a plus b the whole power n equal to summation of k வந்து 0ல இருந்து n வரைக்கும் nck a power n minus k b power k. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 6 power n 1 plus 5 the whole power n அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இங்க a வந்து 1, b வந்து 5, n is n, k வந்து 0 to n. As usual, like n, c, 0, a value, n minus 0, b value, power 0, plus nc1, a value, b value, nc2, a value, b value, plus it goes on till ncn, k value n வர வரைக்கும் a value, b value. இப்போ பவர் எழுதலாம். n minus 1 இங்க 1, n minus 2 இங்க 2, n minus n இங்க n, which is nc0 1 நமக்கு தெரியும். ஸோ
NC0 1 தெரியும். 1 power n minus 0. n minus 0 n தான். 1 power any value n இருக்கும்போது ஆன்சர் 1 தான் வரும். 5 power 0 1 தான். ஸோ எல்லாமே 1 plus NC1 n factorial by 1 factorial into n minus 1 factorial 1 power n minus 1. ஸோ இதை நம்ம பிரிச்சல் 1 power n minus 1 பிரிச்சு எழுதலாம். 1 power n into 1 power minus 1. 5 power 1 வந்து 5 தான். Plus இந்த டேர்மும் n factorial by 2 factorial into n minus 2 factorial into 1 power n 1 power minus 2 into 5 square வந்து 25 plus dot 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 last term NCN. so NCN வந்து நமக்கு தெரியும் 1 into 1 power n minus n ங்கிறது 0. 1 power 0 1 தான் into 5 power n. so இதுதான் last term. இப்போ 1 plus n factorial n into n minus 1 factorial by 1 factorial 1 தான் into n minus 1 factorial. ஏன் இது இப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் 4 factorialங்கிறது 4 into 3 into 2 into 1. 3 factorialங்கிறது 3 into 2 into 1. இந்த மாதிரி 1 வரைக்கும் வரணும். ஸோ நான் இந்த 4 factorial 4 into 3 factorialனு எழுத முடியும். பிகாஸ் இந்த 3 into 2 into 1 தான் 3 factorial. அதே கான்செப்ட் தான் n factorialங்கிறது n into அதுக்கு முன்னாடி நம்பர் n minus 1 factorial divided by n minus 1 factorial. 1 power n வந்து 1 தான். 1 power minus 1 இருக்குல்ல அது டினாமினேட்டர்ல வரும்போது பிளஸ் பவர் ஆயிடும் into 5 plus இப்போ இதுவும் n into n minus 1 அதுக்கு முன்னாடி நம்பர் n minus 2 factorial by 2 factorial into n minus 2 factorial 2 factorial into n minus 2 factorial 1 power n 1 தான். 1 power minus 2 கீழே வரும்போது 1 power plus 2 ஆயிடும் into 25 plus last term 5 power n. again 1 plus n minus 1 factorial n minus 1 factorial cancel ஆயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 5n. நெக்ஸ்ட் டேர்ம் n minus 2 factorial n minus 2 factorial cancel ஆகி மிச்சம் n into n minus 1 divided by 2 factorialங்கிறது 2 into 25 plus last term 5 power n. இப்போ இந்த plus 5n equal to தாண்டி வரும்போது minus 5n ஆகும். ஸோ 6 power n minus 5n equal to 1 plus இந்த 25 நான் 5 square எழுதிட்டு n into n minus 1 by 2 plus it goes on till 5 power n. ஸோ இப்போ இந்த பேட்டர்னை நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும். தட் இஸ் ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து 5 power 3 into n minus 1 into n minus 2 by 3 factorial plus இப்படியே போயிட்டு தான் லாஸ்டா 5 power n வரும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 power 4 அதுல n into n minus 1 into n minus 2 into n minus 3 by 4 factorial இந்த மாதிரி போயிட்டே தான் 5 power n வரைக்கும் வந்திருக்கும். ஸோ நான் இதுல காமனா எடுக்க போறேன் 1 plus இப்போ நான் இந்த ரெண்டு டேர்ம் வச்சு என்னால் அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண முடியும். பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணும்போது நான் காமனா 5 ஸ்கொயரை நான் வெளியே எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தேன்னா எனக்கு உள்ள என்ன வரும், இங்க உள்ள வந்து n into n minus 1 by 2 வரும். ஸோ இந்த இடத்துல 5 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. ஸோ உள்ள ஒரு 5 இருக்கும். அகெயின் n into n minus 1 into n minus 2 by 3 factorial. ஸோ இப்படியே போகும்போது இங்க எனக்கு வந்து 5 ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. ஸோ 5 power nல நான் 5 power 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 5 power n minus 2 வரும். ஸோ இது கொஞ்சம் கரெக்டா நம்ம போடணும். இதுல நான் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ணல. 5 power 2 into 5 power n minus 2. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். When the bases are equal, the powers can be added. So 5 power n minus 2 plus 2, which is 5 power n. அதுதான் இந்த 5 power n. So இந்த 5 power nல நான் 5 power 2 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள 5 power n minus 2 வரும். 5 power 2 into 5 power n minus 2 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5 power n வந்துருச்சு. ஸோ நான் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாம நான் கரெக்டாக அதை மட்டும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1 plus again I know 25 இதை ஃபுல்லா நான் k அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ
which means 6 power n minus 5n ங்கிறது 25k plus 1. So இதுல where k equal to நம்ம இதை எழுதணும் n into n minus 1 by 2 plus it goes on till 5 power n minus 2. ஸோ இதுதான் k ஓட வேல்யூ. இதை நான் எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். ஸோ இதோட கம்பேர் பண்ணி என்னோட டிவிடெண்ட் 6 power n minus 5n equal to என்னோட டிவைசர் தான் 25 இன்டு என் கோஷன்ட் தான் இந்த k பிளஸ் என்னோட ரிமைண்டர் 1. Therefore, on comparing 6 power n minus 5n equal to 25k plus 1, where 6 power n minus 5n is divided by 25, the quotient is k and the remainder is 1. Hence proved. இதோட இந்த சாப்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.